ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்ஸ்க்கு நேரக்குறைய ஒரு 17 நாள் தான் இருக்குது. ஸோ 18வது நாள் எக்ஸாம்ஸ் போய் எழுதியிருப்போம். ஸோ இந்த 16 to 70 டேஸ் ஃபைனல் ரிவிஷன் ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் குரூப் 2 மாதிரி ஒரு டிகிரி லெவல் எக்ஸாம்ஸில் ஃபைனலாக நான் என்ன ரிவிஷன் பண்ண போகிறேன், எப்படி ரிவிஷன் பண்ண போகிறேன், அந்த மெத்தட் என்ன பண்ணால் நான் 150+ ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த லாஸ்ட் ஒரு 15 டேஸை ரொம்ப கிளியராக பண்ணால் மட்டும்தான் ஸோ உங்களால் இந்த ப்ரிலிமினரியை ஃபஸ்ட்டு லெவலில் ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். அப்போ இந்த ஃபைனல் 15 டேஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டைமிங்கை ஏறக்குறைய 3 பார்ட்டாக பிரிச்சுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் லாங்குவேஜுக்கு இனிமேல் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 15 நாள் நம்ம டைமிங்கோட ஒரு ஹாஃபை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் லாங்குவேஜுக்கு. ஸோ தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்கள் எதை சூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டியது டெய்லியும் 100 ஃபுல் டெஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸை ரெடி பண்ணணும். 100 கொஸ்டின் இருக்கிற மாதிரி ஒரு ஃபுல் செட்டு. ஸோ அதை நீங்கள் டெய்லியும் ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். அட்லீஸ்ட்டு இதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய டைமு 1 hour தான். இதுக்கான நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். 100 கொஸ்டினை எடுத்து அந்த 100 கொஸ்டினை டெஸ்ட்டாக ஒரு ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். மீதி 1 hourல ஸோ இதில் நான் என்னென்ன கொஸ்டின்லாம் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த கொஸ்டின் எங்கேருந்து வந்திருக்கு, நான் படித்த கொஸ்டின் இல்லை நான் படிக்காத புத்தகத்துலேருந்து அவுட் சோர்ஸா அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு 1 hour இந்த ஒரு கொஸ்டினை மட்டுமே ரிவிஷன் பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய 2 hours, அப்போ மீதி இருக்கக்கூடிய 2 hours யூனிட் வைஸோட பிளானை நீங்கள் என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். ஸோ இந்த டெஸ்ட்டில் எந்த யூனிட்டில் நீங்கள் கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ யூனிட் 7 இருக்கலாம், யூனிட் 1 இருக்கலாம், யூனிட் 2 இருக்கலாம் லாங்குவேஜில். ஸோ அந்த யூனிட் வைஸில் இருக்கக்கூடியதை ரிவிஷன் பண்ணணும். இந்த கலைச்சொற்கள்லாம் நிறையா படிக்கணும். டிபார்ட்மெண்ட் வைஸாக நிறைய பிடிஎஃப் இருக்குது, நிறையா டெலகிராமில் போட்டிருப்பாங்க, கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் இருக்குது. ஸோ அதை எடுத்து நான் என்ன பண்ணணும், 2 hours ரிவிஷன் பண்ணணும். நான் எதை அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அதை நான் வேகமாக ரிவிஷன் பண்ணிவிட்டு, நான் எங்கே கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அதை ரொம்ப டைம் எடுத்து ஒரு 2 hours நான் ரிவிஷன் மட்டும் வச்சுக்கணும். அப்போ லாங்குவேஜுக்கு ஒரு நாளைக்கு நான் 4 hours கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அதில் 1 hour 100 ஃபுல் டெஸ்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின், மீதி 1 hour அந்த கொஸ்டினோட வெரிஃபிகேஷன், அடுத்து 2 hours அதில் நான் எந்த பார்ட்டில் வீக்காக இருக்கணும் அதோட ரிவிஷன் யூனிட் வைஸாக இருக்கணும். ஆல்ரெடி சோர்ஸஸை கலெக்ட் பண்ணி வச்சுங்க. ஸோ அந்த டைமில் போய் சோர்ஸஸ் கலெக்ட் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் நீங்கள் லாங்குவேஜுக்கு அடுத்த ஒரு 15 டேஸு பண்ணக்கூடியது. ரெண்டாவது மேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மேக்ஸுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமு ஸோ 1 hour மேக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. இந்த 1 hourல பிஒய்க்யூ, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இந்த பிஒய்க்யூ கடந்த 2 ஆண்டுகளில் டிஎன்பிசி ஏறக்குறைய இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி ஒரு 24+ எக்ஸாம்ஸ் நடத்தியிருக்கு. டிஎன்பிசி லாஸ்ட் 2 இயர்ஸில் இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இல்லாமல் இந்த 24 கொஸ்டினோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி டெய்லியும் ஒரு 50 கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லியும் ஒரு 50 கொஸ்டினை அந்த ப்ரீவியஸ்லேருந்து எடுத்து, ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் ஃபுல் செட்டு உங்களுக்கு. அது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் செட்டப். ஸோ அதனால் இந்த 50 கொஸ்டின்ஸை டெய்லியும் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி இந்த 50 கொஸ்டினை நீங்கள் உட்காந்து போட்டு பார்க்கணும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 30 minutes ஃபார்முலா படிக்கிறது, டெய்லியும் சொல்கிறது நான் ஃபார்முலா படிக்கிறது. இந்த 50 கொஸ்டினில் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க, எந்த இடத்துல எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு, எந்த கொஸ்டின் அதிகமாக டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத இந்த 30 minutes நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அப்போ ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் ஒரு 4 hours, மேக்ஸுக்கு ஒரு 1.5 hours, எனக்கு ஒரு 5.5 மணி நேரம். ஃபஸ்ட்டு இது 2 தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சுக்கணும். அடுத்த 15 நாள் இது காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு பண்ணலாம். நைட்டு நான் இல்லை சார் நைட்டு ஃபுல்லாக நான் படிப்பேன் அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கிட்டத்தட்ட 5.5 hours லாங்குவேஜ் மேக்ஸ். ஏன் ஃபஸ்ட்டு இதை சொல்கிறோன்னா, ஏறக்குறைய 200ல் 125 கொஸ்டின். இதில் தமிழ் ஆர் இங்கிலீஷில் நான் 80+ எடுக்கிறேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, மேக்ஸில் நான் 20+ எடுக்கிறேன்னா 125க்கு 100 கொஸ்டின் என்னால் போட முடியும். சார் குரூப் 4 எப்படி வந்து சார், இல்லை குரூப் 4 கஷ்டமாக வந்துச்சு, குரூப் 2 கஷ்டமாக வருமா? ஸோ குரூப் 2க்கு கொஸ்டின் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் உள்ளே நுழைய போகிறோம். அப்போ ரொம்ப நிதானமாக தெளிவாக இந்த மொழித்தாள், அதாவது லாங்குவேஜ் பேப்பரை நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். குரூப் 4ல் மொழித்தாள் லாங்குவேஜ் பேப்பர் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் உள்ளே போய் அது வேறு ட்ராக்காக மாறிடுச்சு. பட் குரூப் 2 நம்ம உள்ளே போகும்போதே என்னால் 80+ தான் மினிமம், மேக்ஸிமம் நான் கரெக்டாக உள்ளே கொண்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு போகிறோம். அப்போ நல்ல பொறுமையாக பொறுப்பாக தமிழ் ஆர் இங்கிலீஷில் தெளிவான கேள்விகளை படித்து நம்ம ஸ்கோர் பண்ண போகிறோம். இப்போ ஏறக்குறைய இந்த 2லையும் சேர்த்து மினிமம் 100 அப்படிங்கிறத பிளான் பண்ணிங்க. ஒருவேளை இது 80ங்கிறது குறையுதுன்னா இந்த 20ல் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், 22 போடுங்க,
இது அடுத்த 15 நாள் நீங்கள் மேக்ஸை இப்படி பிஒய்க்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கட்டாயம் 25க்கு உங்களால் 20+ மேலே போட முடியும். அந்த மேக்ஸில் கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸில் அதை தனித்தனியாக பிரிச்சுக்கணும். என்னென்னா சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக, இது கீழே கூடிய டாபிக்ஸ். அடுத்து ரியாலிட்டி சம், தமிழில் வாழ்வியல் கணக்குகள்னு சொல்லுவோம், இது கீழே. அடுத்து ஏரியா அண்ட் வால்யூம். இதை தாண்டி உங்களுக்கு ஒரு 7 to 8 கொஸ்டின் ரீசனிங்கில் கேட்க போகிறாங்க. அப்போ ரீசனிங்கில் நான் 7 to 8 கொஸ்டின் கண்டிப்பாக அடிச்சிடலாம். நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்கன்னா அந்த ஆன்சர் வரப்போகுது. அப்போ மீதி இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 5 கொஸ்டின், ஸோ வாழ்வியல் கணக்குகளை ஒரு 5 கொஸ்டின் கேட்டால் கூட, ஏரியாவில் நம்ம 2 கேட்டால் கூட 12-20 கொஸ்டின் ஆயிடுச்சு. அப்போ அதையும் நீங்கள் இன்டெப்த்தாக போய் பிரிச்சுக்கலாம். சிம்பிளிஃபிகேஷனில் போர்ட் மாஸில் ஒரு கேள்வி கேட்க போகிறாங்க, கண்டிப்பாக HCF LCM கொஸ்டினில் அல்ஜீப்ரா பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அப்போ அல்ஜீப்ராவோட ஃபார்முலா எல்லாம் நான் திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கும். A+B² என்ன, A² + B² என்ன, A+B³ என்ன, A³ + B³ என்ன, அந்த மாதிரி அல்ஜீப்ராவோட ஃபார்முலாவை திரும்ப படித்து HCF LCMல அல்ஜீப்ராவை பேஸ் பண்ணிக்கூடிய சம்மை தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் திரும்ப. ஏன்னா அதுதான் கொஸ்டின் ஏரியா, அதுதான் கொஸ்டினாகவே கேட்குறாங்க HCF LCMல. அப்போ அடுத்த 15 நாள் நான் பண்ண வேண்டியது எக்ஸாம்ஸை ரிப்பீட்டட் மெத்தட். டைம் அண்ட் ஒர்க்கில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, அமௌண்ட் வச்சு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, பார்ஷியல் ஒர்க் வச்சு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, குரூப் இப்போ குரூப் 1ல் கேட்ட மாதிரி குரூப்ஸை வச்சு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை நான் என்ன பண்ணணும், திரும்ப இந்த ஆப்டியில் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த 1.5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது எது கஷ்டமாக இருக்குது, ஏதாவது யூடியூப்ஸில் போய் இந்த ஆப்டி போட்டு பாருங்கள். அடுத்து 3வது, இப்போ நான் இதில் 100+ வச்சிட்டேன்னா நான் ஜிஎஸ்ல அட்லீஸ்ட்டு இந்த 75க்கு நான் 50ங்கிறது என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கணும். நான் 75க்கு 50ங்கிறது என்னோட முதல் டார்கெட். அப்போ இந்த 75க்கு 50 நான் ஜிஎஸ்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நான் எல்லாத்துலேயும் மினிமம் 80% நான் எடுக்கணும். அப்போ மினிமம் 80% அப்படின்னு வச்சுட்டா, இப்போ இந்தியன் பாலிட்டியிலேருந்து 15 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த 15ல் நான் மினிமம் 12 எடுக்கணும். ஒன்று, இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இந்தியன் பாலிட்டியில் எப்படி இருக்குது, நீங்கள் யூனியன் கவர்மெண்ட் வரைக்கும் 4 கொஸ்டின் தான். இப்போல்லாம் முன்னாடிலாம் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதெல்லாம் பயங்கரமாக கொஸ்டின் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ யூனியன் கவர்மெண்ட் வரைக்கும் 4 கொஸ்டின் தான் எடுக்கிறாங்க. லேட்டஸ்ட் 4லேருந்து 5 கோயில். மீதி இருக்கக்கூடிய 10 கேள்வி நீங்கள் படிக்காமல் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட். ஏன்னா இது வரைக்கும் எல்லாருமே நல்லா படித்து வச்சுருப்போம் யூனியன் கவர்மெண்ட் வரைக்கும். பட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டிக்க மாட்டீங்க. லோக்கல் கவர்மெண்ட்டு ஏதோ மேலே கொஞ்சம் படித்து வச்சுருப்பீங்க லோக்கல் கவர்மெண்ட்டில். இப்போ லோக்கல் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட நாமினேஷன் எத்தனை மெம்பர் இருக்குன்னா நமக்கு தெரியாது. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு கவுன்சிலர், அந்த இதில் எவ்வளோ பேரை ஒரு மாநில அரசு நாமினேட் பண்ணுது, செக்ரட்டரி யார், இப்போ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் எவ்வளோ வருஷம் பதவியில் இருப்பார். இப்போ சென்னை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ், தமிழ்நாட்டோட கார்பரேஷன், இங்கே இருக்கக்கூடிய கமிஷனர் எவ்வளோ நாள் பதவியில் இருப்பார், எவ்வளோ நாள் டிரான்சாக்ஷன், இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கவே மாட்டீங்க லோக்கல் கவர்மெண்ட். நீங்கள் படிக்கிறது இந்த ரிசர்வேஷன், டி என்ன, டி என்ன, கே எலெக்ஷன் என்ன, இதுதான் படிக்க வச்சுருக்கோம். பட் கொஸ்டின் ஏரியான்னு வரும்போது இந்த லோக்கல் கவர்மெண்ட்டை இன்டெப்த்தாக போக மாட்டேங்கிறோம். இப்போ டிகிரி லெவல், அதே மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், மத்திய மாநில அரசு உறவுகள், சிஎஸ்ஆர்னு சொல்கிறோம். இதை பெருசாக படிக்கிறதே கிடையாது. ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய நம்ம இதை கிளியராக பண்ணணும்னு சொல்கிறேன். அட்லீஸ்ட் இந்த 15 days ஆகுது இதை கொஞ்சம் கிளியராக படிங்கன்னு அர்த்தம். அப்போ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 60% கொஸ்டின் இங்கேருந்து வருது. 40% கொஸ்டின் தான் மீதி யூனியன் கவர்மெண்ட் முன்னாடி இருந்து இப்போ ட்ரெண்டாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஃபுல்லாக படிக்கணுமா கிடையாது. தர்க்குண்டே கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணிச்சு தெரியாது, என்ன நோரா கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன் தெரியாது, அந்த கமிட்டியில் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் கொடுத்துச்சு, அது எவ்வளோ பாஸ் ஆச்சு, எதுவுமே தெரியாது. சும்மா 4 டம்மியான கொஸ்டினை பார்த்துட்டு இதுதான் எக்ஸாம் ஆளுக்குள்ளன்னு போகிறோம். அங்கே போனால் தான் விரக்தி அடைகிறோம். அப்போ லாஸ்ட் 15 days இந்த மாதிரி சப்ஜெக்ட், அதாவது கொஸ்டின் ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், இப்போ லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத்து, ஸோ இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட்டில் சென்ட்ரல் லெவல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஹியூமன் ரைட்ஸு, இதில் இருக்கக்கூடிய சேர்மன்ஸு, அவங்களோட குவாலிஃபிகேஷன், அவங்க எலிஜிபிளுக்கு அப்பாயின்மெண்ட்டாக, இது எல்லாமே தான் கொஸ்டின் ஏரியா. இப்போ இதுதான் டிஎன்பிஎஸோட ட்ரெண்டாகவே நமக்கு இருக்குது. அப்போ நான் அடுத்த 15 daysல இந்தியன் பாலிட்டியில் நான் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ 40% கொஸ்டின் யூனியன் கவர்மெண்ட் வரைக்கும், 60% கொஸ்டின் யூனியன் கவர்மெண்ட்டை தாண்டி வரக்கூடிய ஒரு நிலைமை லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வந்துருச்சு. கடைசியாக இந்த இன்ஜினியரிங் எக்ஸாமில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ரெண்டாவது, இந்தியன் பாலிட்டியில் இப்போ டைரக்ட் கொஸ்டினை தாண்டி நீங்கள் யோசிக்கிற மாதிரி கேள்விகளாக வச்சுருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஆர்டிகல் 14 நிறைய பேர் படிக்கிறோம், அது கரெக்டு தான். பட் ஆர்டிகல் 38 மோஸ்ட் ப்ராப்ளி இதை பற்றி தானே பேசுது. சட்டத்தை எல்லாருமே இங்கே சமமாக பாவிக்கணும் அப்படின்னா ஆர்டிகல் 38 பேசுது. அது சட்டத்திற்கு முன்னாடி கிடையாது. எல்லாருமே சட்டம் சம வாய்ப்பு கொண்டு போய் கொடுக்கணும்ல.
அப்போ நான் படிக்கிற இந்தியன் பாலிட்டியை கொஞ்சம் இன்டெப்த்தாக கொஞ்சம் இன்னும் தெளிவாக அடுத்த 15 நாள் படிச்சிருக்கிறத இன்னும் கொஞ்சம் 60 to 40% ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம படிச்சிருக்கோம், இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு. தென் அப்போ இந்தியன் பாலிட்டியில் நான் ஒரு 12 கேள்விகள் என்னால் போட முடியும். அடுத்து வேறு என்ன வச்சுருக்கேன், எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் தான் உங்களுக்கு 20 கொஸ்டின் இருக்குது, எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் 11 கொஸ்டின் எக்கனாமிக்ஸ்லேருந்தும் 9 கொஸ்டின் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து வரப்போகுது. இதான் 11 எக்கனாமிக்ஸ்லேருந்து 9 அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து வரப்போகுது. இதில் நான் 5 இயர் பிளானு நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பத்தாது. அப்போ நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட் மட்டும் நம்பி போகிறோம். அப்போ 5 இயர் பிளானில் குறிப்பாக 9th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய 5 இயர் பிளானை கொஞ்சம் இன்டெப்த்தாக நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு கவர்மெண்டோட பிளானிங் கமிஷனில் போயிட்டு நித்தி ஆயோக்குள்ளே போயிட்டு இந்த 9 to 12 5 இயர் பிளானை கொஞ்சம் இன்டெப்த்தாக படிச்சுங்க. ஏன்னா இது கொஞ்சம் இன்டெப்த்தாக இந்த ஒரு 4 பிளானை மட்டும் டிஎன்பிசி கேட்குறாங்க. அதே மாதிரி தான் நித்தி ஆயோக் என்னென்ன ரிப்போர்ட்டை வெளியிடுதுன்னு கேட்டால் நமக்கு தெரியாது. நித்யா உண்மையிலே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நித்தி ஆயோக் என்னென்ன ரிப்போர்ட் வெளியிடுது, எஜுகேஷன் வெளியிடுதா, ஃபினான்ஸுக்கு வெளியிடுதா, என்ன ரிப்போர்ட்டு நித்தி ஆயோக் வெளியிடுது, ஹெல்த்துக்கு வெளியிடுதா தெரியாது. ஆனால் கொஸ்டின் எடுக்கிறவங்க இப்போ அந்த மாடல் தான் போகிறாங்க. அப்போ நித்தி ஆயோக் நம்ம நல்லா படிச்சிருப்போம். பட் அதை தாண்டி நித்தி ஆயோக் வெளியிடக்கூடிய ரிப்போர்ட் லாஸ்ட் 2 இயர்ஸில் என்னென்ன மாதிரி ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கு, கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு தேவை. அப்போ இந்த 11 கேள்வி எக்கனாமிக்ஸ்லையும் 9 கேள்வி அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து நமக்கு வருது. இந்த 9 கேள்வி அஸ்ஜியிலேருந்து ஒரு கொஸ்டின் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டோட சோசியல் ரிஃபார்மர்ஸ், அதாவது தமிழ்நாட்டோட சமூக சீர்திருத்தவாதிகள் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் பொருளாதாரத்தில் சமூகத்தில் அந்த கட்டமைப்பில் எப்படி சேஞ்ச் ஆனாங்கன்னு படிக்கணும். சரிங்களா? அங்கே போய் பெரியாரோ வைகுண்ட சாமிகள் அவங்களோட பர்சனல் லைஃப் இங்கே தேவையில்லை. அவங்க இங்கே என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, வைகுண்ட சாமி பெருமாள் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தார், இங்கே அவரால் என்ன சமூக மாற்றம் ஏற்பட்டுச்சு, ட்ரெஸ் போடக்கூடாது, தொப்பி போடக்கூடாது, தலை வைக்கக்கூடாது, கொடைப்பிடிக்கூடாது, நகை போட, அந்த மாற்றத்தை கொண்டு வந்தனால இந்த சமூகம் எப்படி சேஞ்ச் ஆச்சுங்கிறது தான் படிக்கணும். அவங்க எங்கே பிறந்தாங்க, இது எல்லாமே ஹிஸ்ட்ரியில் படிக்கணும். பட் இங்கே வரும்போது நான் அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸெல்லாம் எடுத்துக்கணும். தென் 3வது ரிசர்வேஷன் பாலிசி. தமிழ்நாட்டில் கூடிய சிஎம் அவங்களோட காலகட்டத்தில் குறிப்பாக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, அது என்ன இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு என்னென்ன ஸ்கீம்ஸ், இப்போ லேட்டஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ஸ்கீம் வந்து யுஎன் ஆர்கனைசேஷன் இது நல்ல திட்டம்னு அறிவிச்சிருக்கு. அப்போ அந்த ஸ்கீம் என்ன, அது எப்போ ஆரம்பித்தாங்க, ஏன் ஆரம்பித்தாங்க, எதுக்காக ஆரம்பித்தாங்க, அதனால என்ன பெனிஃபிட்ஸு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். அதை தாண்டி பாலிசி நோட்டில் இருக்கக்கூடிய ஹெல்த் சிஸ்டம், பாலிசி நோட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எஜுகேஷன், இது ரெண்டும் பாலிசி நோட்டில் தான் படிக்கணும். குரூப் 4ல் கூட ஒரு ஸ்கீமு பாலிசி நோட்டில் தான் கேட்டிருக்கிறாங்க. சரியா? ரொம்ப முக்கியம். பாலிசி நோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் சிஸ்டமும் எஜுகேஷன் நீங்கள் படித்து தான் ஆகணும். இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சோசியல் சம்மந்தப்பட்ட திட்டங்கள், இப்போ மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ் நிறையா படிக்கணும். சரியா? தர்மாம்பாள், முத்துலட்சுமி, மணியம்மை, இந்த மாதிரி தமிழ்நாட்டோட திருமணம் சார்ந்த திட்டங்கள் அதையும் படிக்கணும். இதுதான் யூனிட் 9ல். தென் இ கவர்னன்ஸ், மின் ஆளுகை, நாட்டை மின் ஆளுகை படிக்கணும். லேட்டஸ்ட்டாக என்னென்ன மாதிரி ஸ்கீம்ஸ் வந்துச்சு, குறிப்பாக இந்த விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி படி படிக்கணும். இந்த விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில் என்னென்ன பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு நாங்கள் என்ன ஆசிரியரை நாங்கள் நியமிக்க போகிறோம், எத்தனை நாடுகள் நியமிக்க போகிறோம், விர்ச்சுவலாக ஒரு அரசு போட்டி நடத்தினா அந்த போட்டிக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறோம், அந்த விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியை எப்படி தமிழை பிரபலப்படுத்துது, எப்படி தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எங்கே இருக்குது, இந்த எல்லாமே ஒரு சென்னை மாதிரி இடங்கள் கடல் கோள், அதாவது கடல் நீரால் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த டேட்டாவை செக்யூராக வச்சுக்கிறதுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் திருச்சிராப்பள்ளியில் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இப்போ தமிழ் முனையம் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா, இல்லை இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக இந்த பாரத் நெட்டுனா அதோட ஸ்பீடு என்ன, தமிழ்நாடு அதில் சேர்ந்துருக்குன்னா தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் அதிகமாக நெட் இதுதான் நீங்கள் படிக்கக்கூடிய டேட்டாஸ். இது அட்மினிஸ்ட்ரேஷனில். அப்போ நீங்கள் அடுத்த 15 நாள் ஒரு நாளைக்கு 4 டாபிக் எடுங்க. ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. ஸோ ஒரு டாப்பிக்கு 1 மணி நேரம் ரொம்ப கிளியராக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு நீ பண்ண வேண்டியது 4 டாப்பிக்கு ஜிஎஸில் ஆல்ரெடி படித்த டாப்பிக்கை கம்பைன் பண்ணி படிங்க. பாலிட்டியே போகாதீங்க, எக்கனாமிக்ஸே போகாதீங்க, அட்மினிஸ்ட்ரேஷனே போகாதீங்க, யூனிட் 6ஏ போகாதீங்க. 4 சப்ஜெக்டை கம்பைன் பண்ணுங்கள். ஏன்னா ஃபைனல் ரிவிஷனில் அப்படி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நான் பாலிட்டி முடிச்சிட்டேன், திரும்ப யூனிட் 6 போகிறேன்னா திரும்ப பாலிட்டிக்கு வருவீங்க. பாலிட்டி முடிக்கலைங்கிற மைண்ட் செட் வரும். அப்போ கடைசி வரைக்கும் நான் 15 நாளுமே பாலிட்டி படிக்கணும், 15 நாளுமே எக்கனாமிக்ஸ் படிக்கணும், 15 நாளுமே அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும், 15 நாளுமே யூனிட் 6 படிக்கணும். இப்படி படித்தாதான் இதில் நான் 80%, அதாவது இங்கே வரக்கூடிய சப்ஜெக்டில், இங்கே வரக்கூடிய டாப்பிக்கில் என்னால் ஸ்கோர் பண்ண முடியும்னு அர்த்தம். அடுத்து யூனிட் 6. ஸோ யூனிட் 6 ரொம்ப முக்கியம். 20 கொஸ்டின்.
இந்த 20 கொஸ்டினில் 10 கொஸ்டின் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் இருந்தும், மீதி இருக்கக்கூடிய 10 கொஸ்டின் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டியில் இருந்தும், தென் இலக்கியம், திருக்குறள், இப்படி தான் பிரித்து வச்சிருக்காங்க. இதான் லேட்டஸ்ட் பேட்டர்ன். அப்போ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேருந்து 10 கொஸ்டின் எல்லாருமே எடுத்துருவாங்க. ஒன்று. ரெண்டாவது, நான் கா வெங்கடேசன் படிக்கும்போது இப்போ மாடசாமின்னு ஒருத்தரை பற்றி லேட்டஸ்ட்டாக ஒரு எக்ஸாமில் கேட்டாங்க சார். அது மாடசாமி நடத்தாமல் வாவசி நடத்தவே முடியாது, அதான் உண்மை. அப்போ அது அவுட் ஆஃப் சிலபஸ் சார், பெரிய அட்வான்ஸ் கண்டென்ட்லாம் அது கிடையாது. நீங்கள் வாவசி நடத்தினா மாடசாமி நடத்தி தான் ஆகணும். ஏன்னா அவர் இல்லாமல் திருநெல்வேலி போராட்டமே இங்கே கிடையாது. சரியா? அப்போ அது நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே இருக்குதான். நீங்கள் அதை புதுசாக பார்க்குறீங்கன்னா சார் அது புதுசாக இருக்குது, எல்லாமே படிக்கணும், படித்து தான் ஆகணும். இப்போ கொஸ்டின் பேட்டர்ன் அப்படி தான் இருக்குது. இப்போ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் நான் என்ன பண்ணுவேன், 10 கொஸ்டின் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில். ஸோ அந்த 10 கொஸ்டினுக்கு நான் 10க்கு 10 எடுத்துடணும். இதுக்கு நான் கா வெங்கடேசன் படிக்கிறேன், ஸ்கூல் புக்கை அது உங்கள் விருப்பம். கா வெங்கடேசன் கடைசி 2 எக்ஸாமில் வெங்கடேசன் புக்லேருந்து இவ்வளோ கொஸ்டின் எடுத்துட்டாங்க சார். இப்போ இந்த குரூப் 4 எடுப்பாங்களா தெரியாது சார், இந்த குரூப் 2 எடுப்பாங்களா தெரியாது. பட் என்ன, அது ஒரு ரெஃபரன்ஸ். ஸோ அதில் கூடிய தகவல்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டில். அப்போ ஸ்கூல் புக்கு ப்ளஸ் வெங்கடேசன் சார் புக்கையும் நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. இந்த 10 கொஸ்டின் இங்கே இருக்கக்கூடிய 10 கொஸ்டினில் 2 கொஸ்டின் தமிழ் சமுதாய வரலாறும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆர்கியாலஜி டிஸ்கவரிஸ், தொல்லியல் ஆய்வுகள், அதில் எந்தெந்த ஊர் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் கீழே வருது. அது இப்போ என்ன ட்ரெண்டுனா, அந்த இடத்த ரிசர்ச் பண்ண நபர் யார், தமிழ்நாட்டுக்கு வெளியில் தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் வேறு ஊரில் எங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். அப்போ பட்ஜெட்டில் ஆர்கியாலஜியை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, லேட்டஸ்ட்டாக எந்தெந்த ஊரில், இது கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருக்குது. இது நான் எங்கே போய் சார் படிக்குது, நான் ரிசர்ச் பண்ணுமா, பிஹெச்டி ஸ்காலர்ஸ் போகணுமான்னு கிடையாது. கவர்மெண்ட் வெப்சைட்டில் அழகாக என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அதை ஒரு ஷார்ட்கட்டை போட்டு என்ன பண்ணுங்கள், ஈஸியாக படிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்ம படிக்க வேண்டியது. தமிழ் இலக்கியம் இங்கிலீஷ் மீடியம் விட்டுருங்க. திருக்குறள் டெய்லி ஒரு 15 திருக்குறள் படிச்சிங்கன்னா போதும். ஸோ அப்போ யூனிட் 6ல் அட்லீஸ்ட் நான் ஒரு 14 கொஸ்டின் போட்டுடலாம் மினிமம். இந்தியன் பாலிட்டியில் ஒரு 12 கொஸ்டின் போடலாம். இந்தியன் எக்கனாமிக்ஸில் ஒரு 16 கொஸ்டின் போடலாம். அப்போ இதிலே நான் 42 கொஸ்டின் ஆகிடுச்சு. நான் சொல்கிறது மினிமம். நீங்கள் இப்போ அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதில் எனக்கு எவ்வளோ ஆயிடுச்சு, 42 கொஸ்டின் ஆகிடுச்சு. அப்போ ஒரு நாளைக்கு 4 டாப்பிக்கு 4 ஹவர்ஸு ஜிஎஸ்க்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். சரியா? 4 ஹவர்ஸு ஜிஎஸ்க்கு ரிவிஷன் பண்ணணும் ஒரு நாளைக்கு. ஸோ மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இருக்குது சார், இருக்குது ஐஎன்எம் இருக்குது, ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரி இருக்குது, இந்திய வரலாறு இருக்குது, ஜாகிரஃபி இருக்குது, 10th புக்கை மட்டும் படிச்சுங்க. சயின்ஸ் இருக்குது, 9th 10th புக் பேக் பார்த்துங்க. ஸோ அதில் ஐஎன்எம் இந்தியன் ஹிஸ்ட்ரி இதில் 10 கொஸ்டின் இருக்குது. அது 10ங்கிறது இப்போ 12 மாறுது. சரியா? ஸோ அதில் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஐவிசி கண்டிப்பாக கொஸ்டின் எடுக்கிறாங்க. இப்போ புக்கில் இருந்த ட்ரெண்டு மாறி ஐவிசி யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் வந்து கொஸ்டின் டிஎன்பிசி ரெஃபரன்ஸ் பண்ண ஆரம்பிக்குது இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியில். ஸோ அப்போ நீங்கள் படித்து முடிச்சு யூபிஎஸ்சியோட பிஒய்க்யூ ஐவிசியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு ஒரு செக் பண்ணிக்க. அதே மாதிரி ஐஎன்எம்ல குறிப்பாக என்ன கேட்குறாங்க, லேட்டஸ்ட்டாக வரலாறு நடந்த ரிவோல்ட் என்ன, அது ஒன்று. காந்தியிலேருந்து காந்தியன் ஃபேஸ் கண்டிப்பாக 12th புக் இருக்கா, அது வந்து ஒரு கொஸ்டின் வந்துடுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இதுதான். அடுத்து ஜாகிரஃபியில் 10th ஸ்கூல் புக்கு ஒரு நாளைக்கு ஒரு லெசன் வச்சிங்கன்னா 7 நாள் தான். 1 ஹவர் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா. சரியா? சயின்ஸ் புதுசாக படிக்கிறவங்க வேணாம். இப்போ இதில் நான் ஒரு 10 கொஸ்டின் நான் பிளான் பண்ணால் கூட இது எல்லாத்தையும் சேர்த்து ஐஎன்எம் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி இது எல்லாத்தையும் சேர்த்து 10 கொஸ்டின் பிளான் பண்ணால் கூட எனக்கு 52 கொஸ்டின் ஆயிடுச்சு. நான் சொல்கிறது கரெக்டாக நீங்கள் அக்யூரேட்டாக போடக்கூடிய கேள்விகள். அப்போ அங்கே ஒரு 100, இங்கே ஒரு 52, இப்போ 152 கொஸ்டின் நான் கரெக்டாக போட்டிருக்கேன். மீது 48 கொஸ்டின் நான் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணால் கூட ஒரு 8 கொஸ்டின். அப்போ 160 அடுத்த 15 நாள் சரியாக ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களால் கொண்டு போக முடியும். அப்போ தமிழுக்கு 4 மணி நேரம் கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் போட்டிருக்கணும், 100 கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும், 2 மணி நேரம் ரிவிஷன் பண்ணணும். மேக்ஸுக்கு 1.5 ஹவர்ஸு ஒரு 50 கொஸ்டின் பிஒய்க்யூ போட்டிருக்கணும், அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும், எது கஷ்டமோ ஃபார்முலா படிச்சிருக்கணும். ஜிஎஸ்க்கு 4 மணி நேரம். அப்போ 4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு டாபிக். அப்போ 15 டேஸில் நீங்கள் 60 டாபிக்ஸை படிச்சிட முடியும். இந்த 60ல் நான் 52 மார்க் வாங்குங்கன்னு சொல்கிறேன். இந்த 60 ரிப்பீட்டட் டாப்பிக்கில் 52 கொஸ்டின் போடுங்கன்னு சொல்கிறேன். இது பாசிபிலிட்டிஸ். நான் எல்லாத்துலேயும் கூட மினிமம் பாசிபிலிட்டிஸ் தான் சொல்கிறேன். நீங்கள் பாலிட்டியில் 15 எடுப்பீங்கன்னு சொல்ல, யூனிட் 6ல் 20 எடுப்பீங்கன்னு சொல்ல, எக்கனாமி அட்மினிஸ்ட்ரேஷனில் 20 எடுப்பீங்கன்னு சொல்லலை. இதில் எல்லாமே மினிமமாக இப்போ நான் கரெக்டாக ரிவிஷன் பண்ணால் கூட எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ அடுத்த 15 நாள் ரொம்ப தெளிவாக இந்த பிளான் பண்ணுங்கள். சரியா? சரி. இப்போ நான் என்னோட வேலை என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் 15 டேஸ் அடுத்த 15 நாளில் யூடியூப் செஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ டெய்லி 2 ஹவர்ஸ் போகிறோம் யூடியூப் செஷனு. டெய்லி 2 மணி நேரம் யூடியூப் செஷன் எடுத்து போகிறோம். இந்த 2 ஹவர்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது இந்தியன் பாலிட்டி ப்ளஸ்ஸு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்
ப்ளஸ் எக்கனாமிக்ஸு ப்ளஸ் யூனிட் 6 இந்த 4 சப்ஜெக்ட். அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நான் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே வரல. லாஸ்ட் 6 மாதத்தில் பாலிட்டி ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சு, லாஸ்ட் 6 மாதத்தில் ஜாகிரபி ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சு, லாஸ்ட் 6 மாதத்தில் சயின்ஸ் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சு அப்படிங்கிற டேட்டாஸ் தான். நான் ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ், பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ் வரல. இந்த மந்த் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே நான் வரல. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 4லேருந்து 5 கொஸ்டின் தான். அதை தாண்டி நம்ம படிக்க வேண்டிய ஸ்டாட்டிக் ஸ்கீம்ஸ், அதாவது பாவர்ட்டி ஸ்கீம்ஸ், இது எழுதி கூட வச்சுங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அரேஞ்ச் ஆர்டரில் கேட்க போகிறாங்க. உங்கள் ஸ்கூல் புக்கில் கூடிய 18 ஸ்கீம் படித்தா போதும் அந்த இயரோட. ரெண்டாவது ஸ்கீம் இப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா, இந்த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா இதுதான் கொஸ்டினாக கொடுப்பாங்க. PMGSY இது கொடுத்துட்டு இதோட அப்ரிவேஷன் கேட்பாங்க. இல்லை இதை கொடுத்து இந்த மாதிரி 4 ஸ்கீமை கொடுத்துட்டு, இப்போ மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இப்படி தான் இப்போலாம் கொஸ்டின் எடுக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி. முதல்ல எனக்கு இதோட அப்ரிவேஷன் தெரியணும், அப்புறம் அது கொண்டு வந்து ஏற்று தெரியும். பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா கிராமத்தோட ரோடை மத்திய அரசோட சிட்டி ரோடோட இணைக்க போகிறோம். இந்த ரோடு போகிறதுக்கு பணம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு 2000 ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிச்சு மத்திய அரசு, சரிங்களா? அப்போ இது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் இது என்ன 2006 100 நாள் வேலை திட்டம்னு அர்த்தம். இந்த மாதிரி இந்தியாவில் வறுமை ஒழிப்பு. இப்போ இதில் என்ன சார் வறுமை ஒழிக்குது அப்படின்னா, கிராமத்தில் கூடிய விவசாய பொருட்களை நான் சாலை மார்க்கமாக நகரச்சாலையோடு இணைக்கும் பொழுது அந்த பொருள் வேகமாக லாஜிஸ்டிக்ஸில் மூவ் ஆகிடும். அப்போ ஈஸியாக சேலுக்கு போகும். அப்போ கிராமத்தோட வறுமையை இதனால் ஒழிக்க முடியும்னு அரசு நம்புது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி என்ன சொல்லுது, வருஷத்தில் 100 நாள் வேலை கொடுக்குது. ஏன்? ரங்கராஜன் கமிட்டியோட வறுமை ஒழிப்பு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் படி நகரத்தில் ஒரு நாளைக்கு 47 ரூபா சம்பாதிக்கிறவங்களும் கிராமத்தில் ஒரு நாளைக்கு 33 ரூபா சம்பாதிக்கிறவங்களும் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளோ இருக்குது. அந்த கணக்கை வச்சு தான் 100 நாள் வேலைன்னு அரசு முடிவு பண்ணுறாங்க. அதை பேஸாக வச்சு தான் அரசு இப்போ அந்த பேமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. சரியா? ஸ்டார்டிங்கில் அது கிடையாது. சுரேஷ் டெண்டுல்கர் தான் ரெக்கமெண்டேஷன் எடுத்தாங்க. பட் இது வரும்போது சுரேஷ் டெண்டுல்கரோட ரெக்கமெண்டேஷனும் அரசு எடுத்துக்கல. சரியா? அப்போ இப்போ இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் அப்படி ஏன் சார் ஹரியானா கம்மியாக இருக்குது, கேரளாவில் அதிகமாக கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 274 ரூபா 75 ரூபா கொடுக்குறாங்கன்னா இதுதான் பேஸ். இதுதான் நீங்கள் படிக்கக்கூடியது. சரியா? இது ஒரு நாளைக்கு 2 hours, நெக்ஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 15 டேஸ் 15 நாள். சரியா? டைமிங் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரைடே வந்து அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்னு என்ன பண்ணுறோம், அடுத்த 15 டேஸு ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் ரிவிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை தாண்டி கொஸ்டின்னு கொஞ்சம் டஃப் லெவலாக மட்டும்தான் எடுத்து வருவேன். அதையும் சொல்லிடுறேன். கஷ்டமாக இருக்குது சார் ஓடிடுறேன்னா ஓடிடு, பிரச்சனை இல்லை. கொஸ்டின் கஷ்டமாக இருக்குது சார், இந்த கொஸ்டின் எனக்கு வந்து ஈஸியான கொஸ்டின் வேணும் அப்படிங்கிற நபர் எக்ஸாம்ஸ்க்கு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டின் கஷ்டமாக தான் இருக்கும், போர்டு ஃபுல்லாக தான் இருக்கும். நான் என் மனசை திருப்திப்படுத்த வரல. டிஎன்பிசி என்ன மாதிரி செட்டப்பில் இருப்பாங்களோ அதுக்கான கொஸ்டின் செட்டப் தான். சரியா? ஃபைனல் 15 டேஸ் மறந்துடாதீங்க. ஸோ ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டைமிங் மட்டும் உங்களுக்கு மேபி நாளைக்கு டைமிங் வரண்டரைஸ் டெலிகிராம் குரூப்பில் போட்டுருவாங்க. சரியா? ஸோ ஆல் த பெஸ்ட். லாஸ்ட் 15 டேஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 9 மணி நேரம், 4 மணி நேரம் தமிழ், 1.5 மணி நேரம் ஏறக்குறைய மேக்ஸு, 4 மணி நேரம் ஜிஎஸ்ல 4 வேறு டாபிக்ஸ் இருக்கணும். ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட்டு போடணும். இது பண்ணால் மட்டும்தான் ஃபைனல் எக்ஸாம்ஸில் நம்ம உள்ளே போகிறோம். ஏன்னா வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, காம்படிஷன் ஹெவியாகவும் இருக்கும், நிறையா கொஸ்டின்ஸ் நம்ம போட முடியும். சரியா? ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம சந்திப்போம். நாளையிலேருந்து ஸோ ஃபஸ்ட்டு நாள் எல்லாமே படிச்சுட்டு வந்துடுங்க. ஹெவி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.